DJ Moral Stories. சந்தியாவோட அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அவளோட சித்தப்பா தான் அவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அவ வீட்டுக்கு வந்ததுல அவளோட சித்திக்கு விருப்பம் இல்ல. அதனால அவங்க எப்பவும் அந்த பொண்ணை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சந்தியா, ஏய் சந்தியா, 1 மணி ஆயிடுச்சு, இன்னுமா மதிய பாத்திரத்தை கழுவாம இருக்க? வந்து சித்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்க ரூம் எல்லாம் பெருக்கி விட சொன்னீங்க. இப்பதான் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்தேன். அதனால என்ன, ஒரு வேலை செஞ்சதுக்கே சோர்ந்து போயிட்டீங்களா? போய் பாத்திரத்தையும் கழுவிட்டு வா. நீங்களும் ராஜு அண்ணனும் சாப்பிட்டுட்டீங்க, எனக்கும் பசிக்குது. முதல்ல சாப்பாடு போடுங்க, அதுக்கப்புறம் பாத்திரம் மொத்தத்தையும் கழுவி வச்சிடுறேன். எந்த வேலை செய்ய சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பியா நீ? முதல்ல போய் பாத்திரத்தை தொடக்கு, அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. சரி, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். இப்படி சொல்லிட்டு சந்தியா பசியோட போய் பாத்திரத்தை துளைக்கினா. அதுக்கப்புறம் கூட அவளோட சித்தி ரொம்ப நேரம் திட்டினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. என்ன இது சித்தி, 2 சப்பாத்தி தான்? இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறேன், எனக்கு 2 சப்பாத்தி கொடுக்கறீங்க? இது போதாதோ, மீதம் இருக்கிறத தான் கொடுக்க முடியும். உனக்காக மறுபடியும் சப்பாத்தி செய்யணுமா? என்ன சாப்பிட்டா கூட உனக்கு பசி அடங்காது. உங்களுக்கு என்ன பிடிக்கலனா ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துல சேர்த்துடுங்க. குறைஞ்சபட்சம் அங்க எனக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்ல. வாயை மூடிக்கிட்டு கொடுத்தத ஒழுங்கா சாப்பிடு. செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அப்புறம் ராத்திரி பூரா பட்டினியா இருக்கணும் சொல்லிட்டேன். சித்தி பேசினதை கேட்டுட்டு சந்தியா பாவம் எதுவும் சொல்லாம சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அவளோட சித்தி மாடிய சுத்தம் பண்ண சொல்லி அவளை அனுப்பி வச்சாங்க. நாளுக்கு நாள் சித்தியோட கொடுமை அதிகமாகிட்டே இருந்தது. ஆனா பாவம் சந்தியாவால எதுவும் பேச முடியல. அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சா, அவங்களோட கொடுமைகள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டா. இதுக்கு மேலேயும் என்னால எதையும் பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கே நான் சித்தப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதுபடியே செய்யட்டும். இப்படி சொல்லிட்டு மறுபடியும் வேலை பார்க்க போனா. ராத்திரி எல்லாரும் டின்னர் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துருக்கும் போது சந்தியா அவளோட சித்தப்பா கிட்ட சொன்னா, சித்தப்பா, எனக்கும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னையும் ஸ்கூல்ல சேர்த்து விடுறீங்களா? கண்டிப்பாமா, இந்த 1 வருஷம் முடியட்டும், உன்னையும் ராஜி படிக்கிறான்ல அதே ஸ்கூல்லே சேர்த்து விட்டுடுறேன். என்னங்க, ரொம்ப ஓவராலாம் கரிசனை காட்ட வேண்டாம். இவ எனக்கு வேலையில கொஞ்சம் உதவியா இருப்பான்னு தான் இவ இந்த வீட்ல இருக்கிறதுக்கே நான் சம்மதிச்சேன். ஆனா இவ ஸ்கூலுக்கு போயிட்டான்னா பாதி நாள் இந்த அம்மா ஸ்கூல்லயே இருப்பாங்க. மீதி இருக்கிற பாதி நாள்ல இவ ஸ்கூல் ஹோம்ஒர்க்க பண்ணுவா. அப்புறம் வேலை எல்லாத்தையும் நான் தானே பார்க்கணும். இல்ல சித்தி, நான் ஸ்கூல் முடிச்சு வந்ததும் வீட்ல இருக்க எல்லா வேலையும் பாத்துறேன். ஹோம்ஒர்க்க கூட ராத்திரில செஞ்சுக்கிறேன். பேசாத, வாய மூடு. நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்ப கூட செய்யற வேலையை ஒழுங்காவே செய்யறது இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட படிப்புக்காக நாங்க அவ்வளவு செலவு பண்ணா எனக்கும் என் பையனுக்கும் என்ன மிச்சம் இருக்க போகுது? அப்புறம் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். இத கேட்டதும் சந்தியா அமைதியாயிட்டா. சித்தப்பாவும் பயந்துகிட்டு எதுவும் பேசல. இனிமே இங்க எதுவும் ஆக போறது இல்லன்னு சந்தியா புரிஞ்சுக்கிட்டா. அதனால அவ முடிவு பண்ணிட்டா, இந்த வீட்டை விட்டு போறதுதான் அவளுக்கு நல்லதுன்னு அவ முடிவு பண்ணிட்டா. ராத்திரி ஆனதும் யாருக்கும் சொல்லாம அவ வீட்டை விட்டு வெளியே வந்தா. காலையில விடிஞ்சிருச்சுன்னா சித்தி அவளை கண்டுபிடிச்சு மறுபடியும் அவளை அடிமையாக்கிட போறாங்கன்னு அவ பயந்து போய் காட்டு பாதையில போய்கிட்டு இருந்தா. ரொம்ப சோர்வடைஞ்சதுனால அங்க ஒரு மரத்தடியில போய் தூங்கினா. காலையில அவ கண் விழிச்சு பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவ எந்த மரத்தடியில போய் தூங்கினாலோ அங்க ஒரு குரங்கு உக்காந்துக்கிட்டு மரத்துல வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப பசிக்குது, இப்ப நான் என்ன சாப்பிடுறது? இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. குரங்கு அவ சொன்னதை கேட்டுடுச்சு. உடனே அது கையில வச்சிருந்த வாழைப்பழத்துல இருந்து 2 பழத்தை எடுத்து அவகிட்ட தூக்கி வீசுச்சு. சந்தியா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வாழைப்பழத்தை எடுத்தா. அந்த குரங்க பார்த்து சிரிச்சா. நன்றி குரங்கே, நீ ரொம்ப நல்லவன். குரங்கும் அதோட சிரிப்பால பதில சொல்லுச்சு. அப்புறம் சந்தியா வாழைப்பழங்களை சாப்பிட்டா. மறுபடியும் நடந்து போக ஆரம்பிச்சா. அந்த குரங்கும் மரத்தை விட்டு இறங்கி அவ பின்னாடியே போச்சு. ஆனா சந்தியாவுக்கு அது தெரியாது. அவ இப்படியே நடந்து அடுத்த கிராமத்துக்கு போயிட்டா. ஒரு மரக்கடையில உட்காந்துக்கிட்டு அவ பார்த்த போது அவ பின்னாடி குரங்கு நின்னுது. ஏய் குரங்கே, நீ எப்படி இங்க? நீ என்ன பின்தொடர்ந்து வந்துட்டியா? அத கேட்டுட்டு குரங்கு ஆமான்னு தலையசைச்சுது. அடேங்கப்பா, உன்னால மனுஷங்க பேசுற பாஷைய கூட புரிஞ்சுக்க முடியுதே. என்ன போல உனக்கு யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். குரங்கு மறுபடியும் தலையசைச்சு ஆமான்னு சொல்லுச்சு. அப்படின்னா சரி, இன்னையில இருந்து நீதான் என்னோட நண்பன். நான் உனக்கு பேரு மாண்டின்னு வைக்கிறேன். மாண்டி கிடைச்சதுல சந்தியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு குரங்கா இருந்தாலும் ஆனா அவளுக்கு யாரோ கூட இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம் சந்தியா மறுபடியும் நடந்து போனா. அங்க அவ ஒரு உணவு கடைய பார்த்தா. அந்த இடத்துல சில ஆட்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம் சந்தியா கிட்ட பணம் இல்ல. அவ நேரா போய் சேர்ல உட்கார்ந்த உடனே ஒரு பெரியவர் அவ முன்னாடி சாப்பாடு தட்டை கொண்டு வந்து வச்சாரு.
சந்தியாவுக்கு ரொம்ப பசியா இருந்தது. அவ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கொஞ்சம் மாண்டுக்கும் கொடுத்தா. எல்லாரும் அத அதிசயமா பார்த்தாங்க. அதாவது ஒரு குரங்கு எவ்வளவு ஒழுக்கமா உட்கார்ந்து அவ கூட சாப்பிட்டுட்டு இருக்குன்னு. அம்மாடி, உனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சா இல்ல சாப்பிட இன்னும் கொஞ்சம் கொண்டு வரவா? வேண்டாம் அங்கிள், எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ரொம்ப பசி எடுத்துச்சா, அதனால எதிர்க்க சாப்பாட்டை பார்த்ததும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட காசு இல்ல அங்கிள். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அத கேட்டுட்டு பெரியவர் சிரிச்சாரு. நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இன்னைக்கு முழுக்க நான் இந்த உணவு கடையில வேலை பார்க்கறேன். நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவு வேலையும் செய்யறேன். இங்க பாருமா, நீ சாப்பிட்டதுக்கு பதிலா உன்னை கஷ்டப்படுத்தி நிறைய வேலை வாங்க வேண்டாம் நினைக்காத. நீ இங்க இருந்து போலாமா? ரொம்ப நன்றி அங்கிள். ஆனா நான் எங்க போவேன்? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏமா, உனக்கு வீடெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அப்பதான் சந்தியா அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா. நீ சரியான இடத்துக்கு தாம்மா வந்திருக்க. உனக்கு எந்த மாதிரி எல்லாம் நடந்ததோ அதே மாதிரி சில விஷயங்கள் எனக்கும் நடந்தது. சொல்ல போனா எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பொண்டாட்டிங்க சொல்றதுதான் கேக்குறாங்க. இந்த வீட்டை விட்டு என்ன ஒதுக்கிட்டாங்க. என்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு இந்த உணவு கடையை திறந்துட்டேன். அன்னையில இருந்து நான் என் வாழ்க்கைய இங்கேதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இனிமே நீயும் இங்கேயே இருந்துருமா, என்னோட மகளாயிரு. சரிங்க அங்கிள், நீங்க சொல்ற மாதிரி செய்றேன். ஆனா நான் வேலை செய்யாம இங்க இருக்க மாட்டேன். இன்னையில இருந்து கஸ்டமர்ஸ்க்கு சாப்பாடு சர்வ் பண்ற வேலை நானும் என்னோட நண்பன் மாண்டியும் செய்றோம். நீங்க நிம்மதியா சேர்ல உட்கார்ந்துகிட்டு மேற்பார்வை மட்டும் பாருங்க. அவ சொன்னதுக்கு பெரியவர் ஒத்துக்கிட்டாரு. இப்ப சந்தியா கூட அவளோட குரங்கு மாண்டு கஸ்டமர்ஸ்க்கு சாப்பாடு சர்வ் பண்ண ஆரம்பிச்சா. சமையக்காரர் சமையல் செஞ்சாரு. அப்புறம் பெரியவர் நாள் முழுக்க உட்காந்து பொழுத ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. சில நாள் கழிச்சு ஒரு பையன் அந்த கடைக்கு வந்தான். அங்க சந்தியாவும் மாண்டுவும் வேலை செய்யறத பார்த்துட்டு அவன் அதிர்ச்சி ஆயிட்டான். அடடா, யார் இந்த பொண்ணு? புதுசா இருக்காளே. இப்படி சொல்லிட்டு அந்த பெரியவர் கிட்ட போனா அவர்கிட்ட சொன்னா, அங்கிள், நான் கொஞ்ச நாள் தான் வெளியில போயிருந்தேன். அதுக்குள்ள நீங்க புது வெயிட்டர்ஸ் எல்லாம் வச்சிட்டீங்களா? சுனில், இந்த பொண்ணு வெயிட்டர் இல்லப்பா, அவ என் பொண்ணு மாதிரி. அப்புறம் தயவு செஞ்சு நீ வாயை திறந்து பேசவே பேசாத. ஒவ்வொரு வாரமும் லீவ் போட்டு எங்கேயாவது வெளியில கிளம்பி போயிடுற. நீ இல்லாத அன்னைக்கெல்லாம் நான் தான் கடையை பாத்துக்க வேண்டியிருக்கு. சரிங்க அங்கிள், இனிமே நான் லீவ் எடுக்கவே மாட்டேன். ஆனா திடீர்னு என்கிட்ட சொல்லாம என்ன வேலையை விட்டுலாம் தூக்கிடாதீங்க. சரி, வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டேன். ஓ, போய் வேலையை பாரு. சரிங்க அங்கிள், அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே இங்க வேலை எப்படி நடக்குதுன்னு பாருங்க. பெரியவர் சந்தியா கிட்ட சொன்னாரு. அம்மாடி, நீ இனிமே நம்ம சமயக்காரருக்கு உதவியா கிச்சன்ல போய் வேலையை பாரு. என்ன, சுனிலும் மாண்டியும் சர்வ் பண்ற வேலையை பார்த்துப்பாங்க. சரிங்க அங்கிள். சுனில் வேலை பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு சந்தியா மேல வெறுப்பு வந்துடுச்சு. ஒரு நாள் அவன் கிச்சனுக்கு போனா. அப்புறம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தான். அந்த சந்தியாவை இங்க இருந்து வெளியில துரத்துறதுக்கு முதல்ல ஒரு வழி பண்றேன். அவ இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கைவரிசை ஒண்ணுமே இங்க காட்டவே முடியாது. அவன் சொன்னது எல்லாத்தையும் மாண்டு கேட்டுட்டு இருந்தது. அது அவனை கவனிச்சது. சுனில் தட்டை எடுத்தான். அப்புறம் அதை சைட்ல கொண்டுகிட்டு போயிட்டான். அப்புறம் அவன் ஷெல்ஃப்ல இருந்து மசாலா டப்பாவை எடுத்தான். அதுல நிறைய மிளகாத்தூளை போட்டான். அதுக்கப்புறம் அந்த தட்டை கஸ்டமர் கிட்ட எடுத்துட்டு போனான். அவங்க கிட்ட அந்த தட்டை வச்சுட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே திரும்பி வந்தான். அடடா, இப்ப இருக்கு பாருங்க கூத்து. கஸ்டமர்ஸ் எல்லாம் சாப்பிட்ட உடனே அவங்க நாக்கெல்லாம் எரிய போகுது. எல்லா கஸ்டமரும் ஓன்னு கத்த போறாங்க. அப்போ இந்த சாப்பாடு செஞ்சது சந்தியா தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்கிள் அந்த பொண்ணு மேல எப்படி கோவப்பட போறாரு மட்டும் பாரு. அவன் சொன்னதை கேட்ட உடனே மாண்டி அங்கிருந்து கஸ்டமர் கிட்ட ஓடிச்சு. அவர்கிட்ட இருந்த அந்த தட்டை எடுத்துக்கிட்டு ஓடி வந்தது. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி ஆனாங்க. பெரியவரும் சந்தியாவும் கூட இதை பார்த்தாங்க. மாண்டி, என்ன ஆச்சு? எதுக்காக நீ இந்த சாப்பாட்டை தூக்கிட்டு வந்த? அடடா, இந்த குரங்கு அந்த சாப்பாடை சாப்பிட ஆசைப்படுது போல இருக்கே. மாண்டு அந்த தட்டை கொண்டு போய் சுனில் எதிர்க்க வச்சுது. அப்புறம் இன்னொரு தட்டுல சாப்பாடு எடுத்து வச்சு அந்த கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுச்சு. அப்புறம் அது திரும்ப அவங்க கிட்ட வந்தது. அது ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னு பெரியவராலையும் சந்தியாவாலையும் புரிஞ்சுக்க முடியல. மாண்டி, என்கிட்ட என்னன்னு சொல்லு. இந்த சாப்பாடு தட்டை எதுக்காக திருப்பி கொண்டு வந்த? அதை கேட்டுட்டு மாண்டு சுனில பார்த்துச்சு. அப்புறம் அந்த தட்டை பார்த்துட்டு சைகை காட்டுச்சு. அது என்ன சொல்ல வருதுன்னு சந்தியாவுக்கு புரிஞ்சிடுச்சு. சுனில், மாண்டி இத உன்னை சாப்பிட சொல்லி சொல்றான். அதை கேட்டதும் சுனிலுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் எதுக்காக இந்த சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்றேன்? அட, உன்னோட இந்த குரங்கு இப்போ பைத்தியம் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏய், மாண்டி இப்படிலாம் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு அவன் ஏதோ சொல்ல நினைக்கிறான். என்னதான் சொல்றான்னு கேட்போமே. அடடா, வசமா மாட்டிக்க போறோமோ? என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இது நீ தான் சாப்பிடுற.
இன்னைக்கு மாண்டி என்ன சொல்ல வரான்னு எங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும்டா கண்ணா. அதை கேட்டதும் சுனில் விருப்பம் இல்லாம உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான். 2 வாய் சாப்பாட சாப்பிட்டதுமே அவனோட நிலைமை மோசமாயிடுச்சு. அவனுக்கு வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் அவன் செஞ்ச தப்ப மறைக்க நினைச்சான். அதனால அவனால எதுவும் பேச முடியல. இன்னைக்கு நம்மளோட சாயம் விளக்கத்தான் போகுது. அவன் தனக்கு தானே புலம்பிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். அத பார்த்த மாண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டது. சந்தியாவும் பெரியவரும் அவனுடைய நடவடிக்கையை பார்த்து அதிர்ச்சியானாங்க. அவனால அதை தாங்க முடியல. உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். தண்ணி தண்ணி குடிக்க தண்ணி கொடுங்க, இல்லன்னா இன்னைக்கு என் கதை முடிஞ்சிடும். தண்ணி தண்ணி. இப்படி சொல்லிட்டு அவன் பைத்தியம் மாதிரி எழுந்து நின்னு இங்க அங்கன்னு ஓடினான். சந்தியா அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தா. ஜக்ல இருந்த மொத்த தண்ணி அவன் குடிச்சான். அப்படி என்னதான் இங்க நடக்குது, எனக்கு கொஞ்சம் சொல்றியா? நடந்த எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். நான் தான் அந்த சாப்பாட்டுல மிளகா பொடியை கலந்தேன். அப்பதான் கடைக்கு வர கஸ்டமர்லாம் சாப்பிட்டு கோவப்படுவாங்க. நீங்க இந்த பொண்ணை கடையை விட்டு துரத்துருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாண்டி இன்னைக்கு நான் பண்ண எல்லாத்தையும் மாத்தி கதையவே கந்தலாக்கிடுச்சு. ஓ காரமா இருக்கு. அதை கேட்டுட்டு அந்த பெரியவர் சந்தியாவை ஒரு முறை பார்த்தாரு. அப்புறம் 2 பேரும் கலகலன்னு சிரிச்சாங்க. தீங்கு செய்யணும்னு நினைச்சு அது உனக்கே தீங்கா வந்துடுச்சு. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி படிப்பின தேவைதான். இனிமே நீ இந்த கடையை மறந்துருப்பா. நீ வேற எங்கேயாவது போய் வேலையில சேர்ந்துக்கோ. முதலாளி அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இனிமே இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு நான் முயற்சி கூட செய்ய மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க முதலாளி. சந்தியா இந்த கடையோட வேலைக்காரி கிடையாது. இனிமே அவதான்ப்பா முதலாளி. எனக்கு அப்புறம் இனிமே எல்லாமே அவளுக்கு தான் சொந்தம். அவகிட்ட ஏதாவது விரோதம் பண்ணனா இனிமே நீ இங்க இருக்க மாட்டடா கண்ணா, புரிஞ்சுதா? இல்ல முதலாளி, இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். இப்படி சொல்லிட்டு அவன் சந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்டான். சந்தியா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சந்தியா. இனிமே நான் இங்க கடினமா உழைக்கிறேன். என்ன சரி, உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறோம். அப்படி மறுபடியும் நீ ஏதாவது தப்பா பிளான் போட்டினா அப்புறம் நீ இந்த கடையை விட்டு நிரந்தரமா போக வேண்டியதா இருக்கும். அதுவும் ஒப்புரானையா சொல்லிட்டேன். இத கேட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சிரிச்சாங்க. அப்புறம் சுனிலும் சிரிக்க ஆரம்பிச்சான்.